மகளிர் உலகக்கோப்பையை இந்தியா கைப்பற்றி அரசிருக்கிறது. 13வது மகளிர் உலகக்கோப்பை கிரிக்கெட்டினுடைய மாபெரும் இறுதிப் போட்டி இன்று நவி மும்பை கிரிக்கெட் மைதானத்துல தொடங்கி நடைபெற்ற உலகக்கோப்பையை பொறுத்த வரைக்கும் இந்தியா இலங்கை ஆகிய இரு நாடுகளும் இணைந்து நடத்தியிருந்தது. லீக் சுற்று போட்டிகள் முடிவெற்று அரையிறுதியில் பலம் வாய்ந்த ஆஸ்திரேலிய அணியை வீழ்த்தி இந்திய அணி இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றிருந்தது. மகளிர் உலகக்கோப்பையில் இந்தியா இறுதிப் போட்டிக்கு வருவது இது 3வது முறை. இதற்கு முன்பு கோப்பை வெல்லும் வாய்ப்பை இழந்தாலும் இம்முறை 52 ரன்கள் வித்தியாசத்தில் தென்னாப்பிரிக்க அணியை வீழ்த்தி இந்தியா உலகக்கோப்பையை கைப்பற்றிருக்கிறது. அதே போன்று முதலாவது அரையிறுதியில் இங்கிலாந்தை வீழ்த்தி தென்னாப்பிரிக்கா இறுதிப் போட்டிக்கு நுழைந்தது. அந்த குறிப்பாக இந்த ஒரு இறுதிப் போட்டி வாய்ப்பை இந்தியா தக்க வைத்துக் கொண்டு தற்பொழுது கோப்பையை கைப்பற்றி அரசிருக்கிறது. முதலில் டாஸ் வென்று தென்னாப்பிரிக்க அணி பந்துவீச்சை தேர்வு செய்தது. அதன்படி 50 ஓவர்கள் முடிவில் இந்திய அணி 7 விக்கெட் இழப்பிற்கு 292 ரன்கள் குவித்திருந்தது. இந்திய அணியில் அதிகபட்சமாக சபாலி வர்மா 78 பந்துகளில் 87 ரன்களும், தீப்தி வர்மா 58 பந்துகளில் 58 ரன்களும் குவித்திருந்தனர். ஆஸ்திரேலிய அணியினுடைய பந்துவீச்சு சிறப்பாக இருந்தாலும் இறுதியாக வந்த இந்திய அணி வீரர்கள் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தினர். ஆஸ்திரேலிய அணி தரப்பில் அயன் போகா காகி ஆகிய அவர் மட்டுமே 3 விக்கெட்டுகளை கைப்பற்றியிருந்தார். அதன் பிறகாக 299 ரன்கள் என்ற இமாலய இலக்கை இந்திய அணி தென்னாப்பிரிக்க அணிக்கு கொடுத்தது. அதன் பிறகு தென்னாப்பிரிக்க அணி களமிறங்கி அணியினுடைய கேப்டன் லாரா மட்டும் 101 ரன்களை அதிகபட்சமாக குவித்தார். அதன் பிறகாக வந்த வீரர்கள் அடுத்தடுத்து விக்கெட்டுகளை கைப்பற்றிய நிலையில 45.3 ஓவர்களில் 10 விக்கெட்டுகளையும் இருந்து 246 ரன்கள் மட்டுமே தென்னாப்பிரிக்க அணியால தற்பொழுது குவிக்க முடிந்திருக்கிறது. இதன்படி இந்திய அணி 52 ரன்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றியை கைப்பற்றிருக்கிறது. அனைத்து அணி வீராங்கனைகளும் தற்பொழுது மைதானத்திற்குள் வந்து கட்டி அணைத்து தங்களுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியிருக்கின்றார்கள். இந்திய மகளிர் அணி முதன்முறையாக உலகக்கோப்பை, அதாவது இந்த 13வது சீசனில் தான் தற்பொழுது இந்திய மகளிர் அணி தன்னுடைய கோப்பையை கைப்பற்றியிருக்கின்றது. அனைத்து வீரர்களும் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தியிருக்கின்றார்கள். அரையிறுதியில் ஜமீமா கொடுத்த அந்த ஒரு ஆட்டம் இன்று இந்த இந்திய அணியை கோப்பையை கைப்பற்றியிருக்கின்றது என்றுதான் நான் சொல்ல வேண்டியிருக்கின்றது. குறிப்பாக பந்து வீச்சை பொறுத்த வரைக்கும் கூட தீப்தி சர்மா 5 விக்கெட்டுகளை கைப்பற்றி அபாரமான ஆட்டத்தை வெளிப்படுத்தியிருக்கின்றார். பேட்டிங்கில் ஒரு புறம் இருந்தாலும் கூட தன்னுடைய பந்து வீச்சிலும் சிறப்பான பந்து வீச்சை வெளிப்படுத்தி தீப்தி சர்மா 5 விக்கெட்டுகளையும், சபாலி வர்மா 2 விக்கெட்டுகளையும் கைப்பற்றி அசைத்திருக்கிறார்கள். தற்பொழுது இந்தியா மகளிர் உலகக்கோப்பையை கைப்பற்றியிருக்கின்றது. கடந்த 3 முறை இறுதிப் போட்டி வரை வந்த இந்தியா இந்த முறை தென்னாப்பிரிக்க அணியை வீழ்த்தி கோப்பையை கைப்பற்றி வரலாற்று சாதனையை படைத்திருக்கின்றது என்றுதான் நாம் சொல்ல வேண்டியிருக்கின்றது.